நீடாடி உலகம் சொல்லக்கூடிய கடல் கடல் துண்ட உலகத்தில் மறை என்று சொல்லக்கூடிய வேதங்கள் 4 என்று சொன்னேனல்லவா அது என்ன வேதம் ருக் வேதம் எது வேதம் சாம வேதம் அதர்வண வேதம் என்று சொல்லக்கூடிய 4 வேதங்கள் வேதங்கள் 4 பிறந்த உடனே இந்த வேதங்கள் எங்க பிறந்தது இந்த தேவர்கள் அசுரர்களும் பார்க்கடலிலே இந்த அமரத்தை கிடைக்கிற போது இந்த பார்க்கடலிலே பிறந்தது 4 வேதம் அப்படி பார்த்தார்கள் இந்த வேதம் மட்டும் பிறந்ததா பல வகையான பொருள்கள் எல்லாம் பிறந்தது அப்படி பிறந்த உடனே இந்த அமர்தம் கடிய கடியே தெய்வீக பொருள் பிறந்த உடனே ஆனால் மாலாகிய மகாவிஷ்ணு மாதா அந்தந்த பொருள் அவருக்கு படுத்தி விட்டு இறுதியாக பத்த உடனே வேதங்கள் 4 இருக்கிறது இந்த 4 வேதத்தை நம்ம கையில் வைத்து இது கையாள வேண்டும் அப்படி அந்த மாலாகிய மகாவிஷ்ணு என்ன செய்தா வேதங்கள் 4 இருந்தவுடனே மாலாகிய மகாவிஷ்ணு உள்ளத்தில் தோன்றியது இந்த 4 வேதத்தை வைத்து இந்த உலகத்தை பரபத்தை செய்ய வேண்டும் என்று மாலாகிய மகாவிஷ்ணு உள்ளத்தில் விட்டு வேதங்கள் 4 இருக்கிறது இந்த 4 வேதத்தை வைத்து இந்த உலகத்தை பிரபஞ்சம் செய்ய வேண்டும் அப்படி பிரபஞ்சம் செய்ய வேண்டுமையானால் வேதத்தில் யாராக ஒருவர் தான் பாராயணம் செய்ய வேண்டும் அப்படி யாராக ஒருவர் பாராயணம் செய்தா இந்த உலகம் வழிகாட்டுவார் உலகம் என்று சொன்ன உடனே அப்படி மாலாகிய மகாவிஷ்ணு என்ன செய்தா உள்ளன்போடு நினைத்த உடனே மாலாகிய மகாவிஷ்ணு உள்ளத்தில் யார தோன்றினாரா அப்படி மாலாகிய மகாவிஷ்ணு உள்ளத்தில் தோன்றியவுடனே மகனாக பிரம்மதேவனத்தை கொடுத்தது ஆனா இந்த உலகத்தை பிரம்மத்தை செய்வார் என்று சொல்லியும் அதாவது மாலாகிய மகாவிஷ்ணு என்ன செய்தா இந்த பிரம்மதேவனை அழைத்து பிரம்மதேவன் அழைத்த உடனே ஆனால் அப்ப பிரம்மதேவா இந்த உலகத்தை பிரபஞ்சத்தை செய்ய வேண்டும் இந்த உலகத்தை பிரபஞ்சத்தை செய்ய வேண்டுமே ஆனா என் இடத்துல 4 வேதங்கள் இருக்கிறது 4 வேதத்தை கொடுக்கிறேன் ஆனால் வேதத்தை அதாவது பாராயணம் செய்தது ஆனால் உலக பிரபஞ்சமாகும் அப்படி என்று சொன்ன உடனே ஆனால் பிரம்மதேவனுக்கு ஒப்படைத்த உடனே அவளுக்கு ஒரு கட்டளை விட்டாராம் பிரம்மதேவா 3 வேதம் தான் பாராயணம் செய்ய வேண்டும் அதற்கு வேதத்தை பாராயணம் செய்யக்கூடாது என்று 4 வேதத்தை இடத்துல ஒப்படைத்தார் பிரம்மதேவன் பார்க்கிறான் 3 வேதம் பாராயணம் செய்து ஆனால் அனைத்தையும் படித்தான் உலகத்தில் அனைத்தையும் படித்தான் இதெல்லாம் இப்ப உன்னையும் படித்தவன் பிரம்மதேவன் இல்லையா ஏன் உன்னை மட்டும் இப்படி படித்தான் என்ன பண்ண சமயம் அப்ப இருட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறான் சொல்லலடாடி வந்து சீலைட் போடி வச்சுனா உடனே அதே கலர் தான் வந்துடுவேன் ஏண்டா நீ தண்ணி கொஞ்சம் ஆண்டவன் டேய் அவன் கலரே நீனா ஆர்மிக்கு போய்ட்டான் ஆமா நீ நீ போய்னு வச்சு அதான் நான் உன்கிட்ட அடிமையா கலந்துனாங்க ஏய் மட்டும் இல்ல அடி போச்சேயா ஆமா அடிமையா கலந்து ஆமா எங்க அடி போச்சான்னு தெரியல ஆமா
ஆனால் அனைத்தையும் எடுத்த உடனே பிரம்மதேவன் என்ன செய்தார்? அனைத்தையும் எடுத்த உடனே ஆண்டவர் நம்ம எடுத்த 4 வேதத்தை கொடுத்தாரே, 3 வேதம் தான் பாராயணை செய்ய வேண்டும், அதர்வண வேதத்தை பாராயணை செய்யக்கூடாது என்று ஆண்டவர் சொன்னார் அல்லவா? இந்த அதர்வண வேதத்தில் என்ன இருக்கும்? அப்படி அந்த மாலாகிய அதாவது பிரம்மதேவன் என்ன செய்தார்? இந்த அதர்வண வேதத்தை பாராயணை செய்த போது பிரம்மதேவன் ஆட்சியின் வழியாக அதர்வண வேதத்தை பிரம்மதேவன் பாராயணை செய்த போது பிரம்மன் நாச்சி என்றால் என்ன? இந்த மூக்கு வழியாக சோமகாசுரன் அந்த கொல்லக்கூடிய பெருத்த அருக்கன் தோன்றினானா. அப்படி தோன்ற உடனே இந்த சோமகாசுரனாகப்பட்ட பார்த்தா எதிர்த்தை பார்த்தாலும் அதாவது நீதி நேர்மன்ற இருக்கிறது. இந்த நீதியை உழைக்க வேண்டும், இந்த அதர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று அவன் என்ன செய்தான்? சோமகாசுரன் என்ன செய்தான்? நான்கு வேதம் தேடி சென்றதுனா தர்மம் அடையும், இந்த அதர்மம் நிலைநாட்டலாம் என்று 4 வேதத்தை தேடிக்கொண்டு அப்படி கடலிலே மறைந்த உடனே இந்த உலகம் எல்லாம் அழியும் காலம் ஏற்பட்டதாம். அப்படி உலகம் எல்லாம் அழியும் காலம் ஏற்பட்ட உடனே பார்த்தா தேவர்கள் எல்லாம் இது என்ன ஆச்சரியமாக இருக்கிறது, இந்த உலகம் அழிவதற்கு காரணம் வந்தது ஏது என்று பார்த்த உடனே அப்போது பிரம்மதேவன் ஓடி ஓடி வருகிறான். பாரு இந்த அம்மா மாதிரிதான் கம்மன் உக்காரி அவங்க சூத்து தங்குறதா கொண்டு வருத்தாவு நெக போட்டுங்கிறது கம்மன் 10 ரூபாய் இருட்டில் எங்கன்னா போனா படுக்கணும் புடின்னு போயிடும். நாள் சரியில்லை கொடுத்துருங்க போ வாத்துறதுக்கு. ஆமா அப்படி என்ன செய்தா? இந்த உலகம் அழிவதற்கு காரணம் நான் பார்க்கும் போது அப்போது பிரம்மதேவன் ஓடி வந்து ஆனால் சாமி ஆண்டவரின் இடத்துல நான் வேதத்தை